திரு அய்யநாதன், இங்க யாரை கண்டு யாருக்கு அச்சம் அப்படிங்கிற கேள்வி முதல்ல எழுது. அவர் இன்னும் எதையும் அறிவிக்கல. இதுதான் தமிழக வெற்றி கழகம், இதை நோக்கித்தான் தமிழக வெற்றி கழகம் பயணிக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடியே இவ்வளவு அறிவுரை, எச்சரிக்கை ஏன் வருது? நிச்சயமா ஒரு ஆளுங்கற்ற கட்சி, அந்த கட்சிக்கு இயல்பா புதுசா ஒரு கட்சி வந்துச்சுன்னா அந்த கட்சியினால தனக்கு பாதகம் ஏற்படுமோ அப்படின்னு எண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றம், அந்த ரசிகர்களுடைய ஆதரவு, அதனுடைய எண்ணிக்கை எல்லாமே தெரியும். அது அதனால அவங்க வந்துட்டு அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த கருத்தை கூட திருமாவர்கள் சொன்ன கருத்து இல்லை, இவர் ஆர்எஸ் பாரதி சொன்ன கருத்து தொடர்பாக இவர்கிட்ட கருத்து கேட்கும் போது அதை அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் இந்த விடயத்தை சொல்றாரு. வெறும் இல்ல, அதுதானே திருமாவளவன் அரசியல் அனுபவத்தோட சொல்றாரு. நீங்க வெறும் ரசிகர் பலத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்து விட முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, அதான் உண்மைதான். ஆனால் அதே பலத்தை வச்சு தான் என்டிஆர் வந்துட்டு அங்கே ஜெயிச்சாரு. எந்த ஒரு சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இவர் எடுக்கக்கூடிய அந்த கொள்கை, அரசியல் பாதை, இவர் தீர்மானிக்கக்கூடிய அரசியல் பாதை, இதுதான் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பேசப்படக்கூடியதாக அது ஈர்த்தால் அப்போ இவர் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆகும். இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எப்போ ஒரு கட்சி ஆகணும்னா அந்த கட்சி பேசக்கூடிய கருத்து அந்த மக்களுக்கு தேவையான ஒரு யதார்த்த அடிப்படை இருக்கும் பொழுது அது பெருசாகும். இப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா வந்துட்டு எம்ஜிஆருக்கு வந்துட்டு அரசியல் பலமும் இருந்தது, ரசிகர் மன்ற பலமும் இருந்தது, திமுக பலமாகவும் இருந்துச்சு. உடனே அவரை வெளியில் தூக்கி போட்ட உடனே அது ஒரு கட்சியாக மாறினோடனே வந்துடுது. அப்பவும் தானே வந்துட்டு தடை கடையெல்லாம் வந்துட்டு எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அவரும் தானே விமர்சிக்கப்பட்டார். அவரோட போனவங்களாம் விசிலடிச்ச குஞ்சுகள் அப்படி தான் பேசப்பட்டது. எது வரைக்கும்? திண்டுக்கல் இடைத்தேர்தல் வரைக்கும் அது மாதிரி பேசினாங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் யாருமே எதுவும் பேச முடியலை. ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றி எஸ்டாப்ளிஷ் ஆயிரு. அது மாதிரி இந்த ஒரு விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, இவர் வந்திருக்கிறாரு, இவருடைய மாநாடு நடக்கட்டும், அவர் அந்த கொள்கை பிரகடனத்தை சொல்லட்டும். இப்ப இருக்கக்கூடிய விடயத்தை அவருடைய கொள்கை பாதை அதுக்கான திருமாவளவன் கேட்கிறாரு. அவர் நீங்க சொல்ற மாதிரி வரும்போது அரசியல் அனுபவம் வாய்ந்த பலமானவர்கள் அவரோடு வந்தார்கள், அது எம்ஜிஆருக்கு பலமாக இருந்தது. அந்த மாதிரி இப்ப இவரோட யார் இருக்கிறாங்க, அது பலவீனம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எம்ஜிஆரோட யாரெல்லாம் வந்தது சொல்லுங்களேன். எம்ஜிஆரோட பெருசா இப்போ வைகோ அண்ணா வந்துட்டு வெளியேறும் போது, வெளியேற்றப்படும் பொழுது 9 மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் வெளியேற்றப்படும் போது திமுகவினுடைய பலம் 183. அதில் எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்க எம்ஜிஆருக்கு ஆதரவா? ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான். மக்களினுடைய ஆதரவும் அந்த எழுச்சியும் தான் எம்ஜிஆரே கட்சி தொடங்க வச்சுது. இதெல்லாம் நான் ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம சொல்கிறோம், ஒரு பத்திரிகையாளனா அந்த மாதிரி தான் வந்துச்சு. அது வேற விடயம். அந்த மாதிரி இப்போ அரசியலில் நல்ல ஊர்னவங்களுடைய அந்த ஆலோசனைகள் விஜய்க்கு கிடைக்கலாம். ஏங்க இப்போ திருமாவர்கள் சொன்னதும் வந்து ஆலோசனை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஆலோசனை தான். அவர் இதுக்கப்புறம் அவர் அரசியல் வயப்படணும், அவருடைய ரசிகர்கள் அரசியல் வயப்படணும். அது வச்சு தான் அவருடைய அரசியல் செல்வாக்கு அப்படின்றது எப்போ வரும்? ஓகே, அப்போ அவர் முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியல் பாதை மக்களால் நம்பிக்கையோடு பார்க்கும்போது தான் அது வந்துட்டு மாறும். ஏன்னா அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் சில எதிர்ப்பே ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அதிகரிக்கலாம். இப்போ திமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து இவர் வந்துட்டு எதிர்க்குது அப்படின்னம்னா ஃபோக்கஸ் அவர் மேலே போகும். இந்த மாதிரி போச்சு அப்படின்னம்னா அது கூட அவருக்கு வந்துட்டு ஒரு மாறக்கூடிய வாய்ப்பு இல்ல. இடும்பாவனம் கார்த்தி சொல்றாரு, திமுக எதிர்க்குது, நேரடியா அச்சப்படுறாங்க, விஜயனுடைய வருகையால் அவங்க அச்சப்படுறாங்க, அதனால இப்பவே எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் களச்சூழலா? இல்ல, யாரும் அச்சப்படுறதுனால எதுவுமே ஆயிடாதுங்க. இப்போ எனது சகோதரர் பேசின மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை அடித்தளம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு இப்போ இந்த உறுதிமொழி எடுத்துக்கங்க, தமிழர் வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழி எடுத்துங்க. அது என்ன ரொம்பவும் ஈர்த்தது. அதுக்கு முன்னாடி ஏன் நீட்டு தேர்வை வந்துட்டு தேர்வை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுத்த விளக்கம் யார் விமர்சனம் பண்ண முடியும்? அதை சரியா தானே இருந்துச்சு. அந்த மாதிரியான விடயங்கள் வரும்போது வர வர வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னம்னா அதே தான் தெளிவும் துணிவும் தான் அரசியல்ல பலமே. அப்ப அதனால அவரும் தெளிவை பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அதனால ஒரு கட்சி பயந்து இன்னொரு கட்சியை வந்துட்டு எதையும் பண்ணிடலாம் முடியாது. தடையை ஏற்படுத்தலாம், அது எம்ஜிஆருக்கும் ஏற்படுத்துறாங்க அன்றைக்கு இருந்த திமுக அரசு. நீங்க மேற்கோள் காட்டின அதே சிந்தனை செல்வன் தான் சொன்னாரு, நீங்க ஒரு தேதி சொல்லிட்டு அந்த தேதியில் தான் நான் என்னுடைய கொள்கையை சொல்வேன் அப்படின்னு சொல்றது இங்க ஒரு வெறுமை ஏற்படுது இல்ல, வெறுமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதாவது அவரு ஒரு மாநாட்டில் அந்த கொடியை பற்றிய விளக்கமும் அந்த கட்சியினுடைய போக்கையும் நான் சொல்லுவேன் அப்படின்றது தான்.
இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2010 அந்த மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் அதை வந்துட்டு சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைன்றது ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வச்சு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒரு கட்சியில் இருந்துட்டு தொடர்ச்சியாக வந்தாங்க. இது 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமா அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கிட்டாரு. ஆனா எந்த தேர்தலையும் போட்டி இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், ஊராட்சி தேர்தல் அப்படின்னு எந்த தேர்தலையும் போட்டி இல்லை. நேரடியா 26 சட்டமன்ற தேர்தல் தான் போட்டி, அதுதான் இலக்கு அப்படின்னு பிக்ஸ் பண்றது ஒரு அரசியல் இயக்கத்துக்கு சரியா? நல்லதுதான், அப்படிலாம் நல்லதுதான். முதல்ல 2014 நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அப்பவே போட்டிட்டு இருக்கலாம். ஆனா அப்ப முதல்ல அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியான பாவம் 16 போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்து 16 வந்துட்டு போட்டியிட்டது அந்த கட்சி. 11 வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக இருந்தது நாம் தமிழர் கட்சியும் சீமானுடைய பரப்புரை தான். அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஒரு கட்சி எடுக்கலாம். எப்போ ஒரு கட்சி தன்னுடைய கிளைகள் எல்லாம் பரப்பி எல்லாம் பண்ணிட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வருதோ அது வரைக்கும் அது வந்துட்டு காத்திருக்கலாம். ஆனா நீங்க சொல்லக்கூடியது நிலைப்பாடு. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு இருக்கட்டும், சிஏஏ எதிர்ப்பு இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லலையா அவரு? பண்ணியிருக்காருல்ல. அப்ப காவிரி பிரச்சனைக்காகவும் ஈழ பிரச்சனைக்காகவும் ஒரு தனிப்பட்ட தனது ரசிகர்களை வைத்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாருல்ல. யாருமே அரசியல் விட்டு வெளியே இல்லைங்க. தீவிர அரசியல் என்று வரும்பொழுது இந்த கேள்விகள் எழுவது, அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமா அவருக்கு இருக்கு, அவருடைய கட்சிக்கு இருக்கு. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பிரவீன் காந்தி, இப்போ இங்க கட்சி கொடி அறிமுகப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள், யானை எப்படி இடம்பெற்றது அப்படிங்கிறதுல தொடங்கி ராகுல் காந்தி சொல்லித்தான் அவர் கட்சி ஆரம்பித்தார், அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அப்படின்னு தொடர்ச்சியா அவரை நோக்கி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படி பார்க்கணும்? இது ஆலோசனையா இல்லை எச்சரிக்கையா? உங்களுக்கு ஒரு ஜோசியம் ஒன்று சொல்லட்டுமா? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோசியம் சொல்றேன். ஜோசியம் வேண்டாம், கருத்தாவே சொல்லிடுங்க. அது நடக்க போற ஜோசியமாவே சொல்றேன். கருத்தாவே. விசிகாவும் விஜயும் இணைவார்கள் எதிர்காலத்தில் வர தேர்தலில். இதுதான் என்னோட ஜோசியம். கன்ஃபார்மா நடக்கும். அடுத்த தேர்தலில் விசிகா விஜயோடு கூட்டணி வைக்கும். பிரவீன் காந்தியினுடைய விருப்பம் அது. இல்ல நடக்கும் சார். அது உங்களோட விருப்பம் இல்ல சார். உங்களுக்கு நல்ல பின்னாடி ஒரு அக்கறை உள்ள ஆள் இல்லைன்னா என்ன அது மீனிங்? அண்ணன் நான் இருக்கேன், அண்ணன் நான் இருக்கேன் சொல்லிட்டாரு. 2 அண்ணன் இருக்காங்கல்ல. சீமான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. 2 அண்ணன் இருக்கட்டுமே, தப்பு இல்லையே. தப்பு இல்லையே. ஒரு படத்துல விஜய் வந்து 4-5 அண்ணன் கூட நடிச்சிருக்காரு, அதனால அது தப்பு கிடையாது சார். இது எப்படின்னா கோட்டு படம்னு ஒன்று வரப்போகுது. அந்த கோட்டோட இது வந்து அக்கறையா என்ன நீங்க கேட்டீங்க, இதுல இருக்கு இல்லையா அக்கறையா? என்னன்னு அக்கறை இல்லை. அந்த கோட்டு பட நாயகனோடு சேர்ந்து நம்ம கட்சி போட்ட கொண்டு போய் அக்கறையில சேர்த்துறது, அதுக்கான வேலை தான் இது. அதுல உள்ள நல்லா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அது விஜய ஒரு பாலிஷா சொல்றதா. நீங்க யார சொல்றீங்க? திரு சீமான் பேசுறதுனுடைய நோக்கம் அப்படின்றீங்களா? இன்று திரு திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு எதிர்காலத்தில் ஏன் விஜயோடு கூட்டணி வைக்கும் இப்போதே அடித்தளமிடக்கூடாது அப்படிங்கறதா. தொடக்கத்திலிருந்தே ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு திரு சீமான். அதை எந்த கணக்குல சேர்க்கணும் சார்? சேர்ந்து இருக்கலாமே. ஏன் சீமானு திரு விஜய் திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து வரலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. எதிர்காலங்களில் எது வேணா சார். பிஜேபியும் டிஎம்கேவும் எதிர்காலத்தில் இணைந்து விடுமோன்ற மாதிரி இப்ப பேச்சு இருக்கு இல்லையா? இது நம்ம கனவுலையாவது நினைச்சிருப்போமா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்லையா? ஒரு நாணயம் பாருங்க, எல்லாரும் ஒரு நாணயம், எல்லா நாணயத்தையுமே மாத்திட்டு அரசியல் களம் வேற வேற மாதிரி இருந்திருக்கு சார். அவங்க தேர்தல் கூட்டணின்னு வரும்போது எல்லாரும் முன்னாடி கூட்டணியில் இருந்திருக்காங்க, அது வேற. இப்ப ஏதோ புதுசா அது நடக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்ல. இல்லையா? இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்லையா?